அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் வந்துங்களேன் இன்ஷா அல்லாஹ். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف الأنبياء وأطهر المرسلين وآل كل والصحابة أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم، واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا. وقال نبينا محمد خير الأنبياء صلى الله عليه وسلم: رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد، أو كما قال عليه الصلاة والسلام. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அழகிய சுன்னத்தை தன் வாழ்வியலாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஆர்வத்துடன் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுக வேண்டும் என்ற எண்ணத்தில் மஸ்ஜிதை ஹயாத்தாக்கக்கூடிய நசீபை பெற்ற நன்மக்களே, அல்லாஹ் முதலில் இந்த புனிதமான மஸ்ஜிதினுடைய பரக்கத்தை கொண்டு, இந்த வெள்ளி இரவினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவானாக. இதை போன்ற ஒரு அழகிய சூழல் நமக்கு உருவாக்கி, இப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் மார்க்கத்தை நாம் நினைவு கூறிக்கொள்வதற்கும் அன்னலம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய அழகிய வாழ்வியலை, அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எப்படி கட்டளையிட்டார்கள் என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கும் இப்படிப்பட்ட ஒரு அழகிய சூழலை ஏற்படுத்தி தந்த அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அதில் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நன்மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் எல்லா விதமான நற்சுகத்தையும் பரக்கத்தையும் தீன் துன்யாவினுடைய அருள்களையும் தந்து அருள் பாலிப்பானாக. அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு அழகிய வாழ்வியல் நமக்கு எதன் மூலமாக வந்தது? அதற்கு அடிப்படை நாம் நமக்கு முன்னால் நமது பெற்றோர்களை எப்படி பார்த்தோமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று இந்த இரவினுடைய மிக முக்கியமான கருப்பொருளும் அதுதான். நாம் இந்த உலகத்தில் அவதரித்திருக்கிறோம், பிறந்திருக்கின்றோம் என்றால் நமக்கு அமைந்திருக்கக்கூடிய பெற்றோர்களை தந்தது யார்? ரப்பு. அந்த பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கு உண்டான தொடர்பு குர்ஆனிலும் ஹதீஸிலும் நெடுகிலும் பேசப்படுகிறது. ஒரு பெற்றோரிடம் குழந்தைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குழந்தைகளிடம் பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை உருவாக்குவதில் அவர்கள் எந்தெந்த தியாகங்களை எல்லாம் செய்ய வேண்டும், குர்ஆன் பேசுகிறது. முதலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்: வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. இஸ்லாத்தினுடைய சங்கநாத முழக்கமாக இருக்கக்கூடிய தௌஹீதினுடைய செய்திகளை குர்ஆன் பேசுகிறது. இறைவனை வணங்க வேண்டும், அதல்லாத மற்ற எவைகளையும் நீங்கள் இணை வைக்க கூடாது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. நீங்கள் உங்கள் பெற்றோர்களிடத்தில் மிகவும் கண்ணியமான முறையில், அடக்கமான முறையில், நல்ல கடமை உணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அது இறைவன் உங்களுக்கு இடக்கூடிய கட்டளை என்று குர்ஆன் பேசுகின்றது. இந்த குர்ஆனுடைய வரிகளுக்கு விளக்கமாக வாழ்ந்து காட்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி, ஒரு மஹாபித் இப்னு ஜஹாமியான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வர்றாங்க. வந்துட்டு, நாயகமே, நான் போர் புரியலாம் என்று ஆசைப்படுகின்றேன், போருக்கு தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது, அந்த போரில் என்னை நான் ஐக்கியப்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க, உங்களுடைய தாயார்
ஹயாத்தாக இருக்கிறாங்களா? உங்களுடைய தாயார் உங்களுடன் இருக்கிறார்களா என்று கேட்ட பொழுது ஆம் இருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இல்ஸிம்ஹா, அவங்களோடு நீங்க இருங்க. ஃபைன்ன தஹ்த ரிஜலைஹல் ஜன்னah, அவங்க 2 காலடிக்கு கீழே தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சுக்கிறான்னு சொல்லுவாங்க. நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு மனிதன் போருக்கு போறான்னு வர்றான். போர்ல போய் அவன் என்ன செய்ய போறான்? இறுதி கட்டமாக அல்லாஹ்விற்காக தனது உயிரை தியாகம் செய்ய போகிறான். தியாகம் செய்து அந்த தியாகம் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு நாளை சொர்க்கலோகத்தில் அவனுக்கு இடம் வழங்கப்படுகின்றது என்பது நபிமொழி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த சொர்க்கம் உனது தாயினுடைய காலடியில் இருக்கிறதே, அந்த தாயை நீ கண்ணியமாக பேணிக்கையாக பாதுகாத்து நடந்து கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகின்றார். இதுதான் நாயகத்தினுடைய படிப்பில் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் தனது அருளை எங்கெங்கெல்லாம் சொல்லி காட்டணும்னு ஆசைப்படுறானோ, அல்லாஹ்வினுடைய அருள், நான் எவ்வளவு பெரிய கருணையாளன், எப்படிப்பட்ட கருணை உங்களுக்கு நான் செய்திருக்கிறேன், அருளை உங்களுக்கு நான் செய்திருக்கின்றேன் என்பதையெல்லாம் சொல்லி காட்ட விளைகின்ற அல்லாஹ் அதற்கு உதாரணமாக தாயை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தான் சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் அல்லாஹ்வினுடைய அருள் எந்த அளவுக்கு, கருணை எந்த அளவுக்கு பெரியது, தாயினுடைய கருணையை விட 70 மடங்கு பெரியது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். ஒரு முறை ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது. அந்த போர்ல எதிரி படையை சார்ந்த ஒரு பெண்மணி தனது குழந்தையை தொலைத்துட்ட, இன்ஃபேன்ட் பேபி, கை குழந்தையை தொலைத்து விட்டார். அந்த போருடைய அமளித்து மணிகள் அந்த அம்மா அந்த போர்க்களம் முழுவதும் தேடி தேடி, அதாவது ததும்பியவளாக அழுதவளாக தேடிக்கொண்டே இருக்கிறார். இறுதியில் அந்த குழந்தை அந்த அம்மாவுக்கு கிடைச்சிருச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை தனது தோழர்களுடன் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல அந்த அம்மா அந்த குழந்தையை அப்படியே வாரி அணைச்சி கட்டி அதுக்கு உணவு கொடுக்குறாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு தோழர்களிடத்துல கேட்டாங்க, இந்த அம்மா இந்த குழந்தையை நெருப்புல தூக்கி வீசுவாவா ஆண்டு கேட்ட பொழுது, ரசூலுல்லாஹ் எப்படி வீசுவா, இதே மாதிரி இந்த குழந்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எந்த அளவுக்கு சங்கோஜப்பட்டு அடைந்து கொண்டிருந்தார், அழுது புலம்பி தேடிக்கொண்டிருந்த அம்மா அல்லவா, எப்படி நரகத்துல தூக்கினார், எப்படி இல்ல நெருப்புல தூக்கி வீசுவா ஆண்டு கேட்ட பொழுது, இந்த அம்மாவே இந்த குழந்தையை நெருப்புல தூக்கி வீசலன்னு சொன்னா, இந்த அம்மாவோட 70 மடங்கு அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்திருக்கிறான், கருணை வைத்திருக்கிறான், அவன் உங்களை ஒருபோதும் நரகத்தில் போட மாட்டான்னு சொல்லி காட்டான். கருணையானவர்களே, இறைவனுடைய கருணை, அல்லாஹ்வினுடைய அருள், தாயினுடைய அந்த பாசத்தோடு ஒப்பிட்டு நாயகத்தால் நமக்கு படிப்பித்து தரப்படுகின்றது என்றால், தாய் எந்த அளவுக்கு முக்கியமானவர்கள், ஒரு தந்தை எந்த அளவுக்கு முக்கியமானவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி சொன்னாங்க, உங்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் வேணுமா, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைந்து விட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா, ஒரே ஒரு வழிதான், தந்தையினுடைய பொருத்தத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். தந்தையை நீங்கள் கோபப்படுத்தினால், சஞ்சலப்படுத்தினால் அது அல்லாஹ்வை கோபப்படுத்தும் என்று சொன்னார். அருமையானவர்களே, தாயும் தந்தையும் நமக்கு அமைந்ததெல்லாம் இறைவனுடைய தேர்ந்தெடுப்பு. இறைவன் என்னுடைய அருள் எப்படி இருக்கிறது, நான் பிரதிபலன் பாராமல் எனது அடியானை திரும்பவும் திரும்பவும் எனது அருளால் பொதிந்து கொண்டிருக்கின்றேனே, அதனுடைய ஒரு உதாரணமாகத்தான் தாய் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தனது குழந்தைக்கு அவள் திருப்பி திருப்பி கருணையையும் அருளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி குர்ஆன் ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது. அருமையானவர்களே, தாய் தந்தை நல்ல வலிமையாக பலமாக இருக்கும்போது அவர்களிடத்தில் நாம் கொள்ளக்கூடிய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். குர்ஆன்ல அந்த தாயும் தந்தையும் பலவீனமாகி விட்டார்கள் என்றார். பலவீனமாயிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், இம்மா யப்லுகன்ன இந்தக்கும் ஐந்தக்கல் கிபர் அஹதுஹுமா, அவங்கள ஒரு ஆள் யாருக்காவது வயோதிகம் ஏற்பட்டு விட்டுச்சா, அவக்கிலாகுமா, 2 பேருக்குமே வயோதிகம் ஆயிடுச்சா, அந்த டைம்ல நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் அல்லாஹ் சொல்றான், ஃபலா தகுல்லஹுமா உஃபின். அருமையானவர்களே, மிகப்பெரிய படிப்பினை இது.
நாம் எல்லாம் பேசிக்கொண்டிருப்போம், ஒத்த வயசானவர்கள் பேசிக்கொண்டிருப்போம், ஏதோ தற்காலிக நிகழ்வு, தற்காலத்து நிகழ்வுகளை பற்றி விவாதித்துக் கொண்டிருப்போம். அது வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப விஷயமாக இருக்கலாம். தந்தை வயோதிகமான மனிதராக இருக்கிறார், 30 வயசோ 40 வருஷத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷன். அந்த மனிதரை அப்பா நீங்க போங்க அப்பா, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. அல்லாஹ் குர்ஆனில் தடுத்து இருக்கிறார். அவங்களை சேர்த்து வைங்க. தெரியும் அவங்களால் ஒரு ஆரோக்கியமான கருத்தை அங்கு பதிவு செய்ய முடியாது என்று இருந்தாலும் கூட, பலவீனமான நிலையில் இருந்தாலும் கூட, கண்ணியத்திற்காகவது அவர்களை நீங்கள் சேர்த்து வையுங்கள். வலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா, அவங்களை நீங்க பிரிச்சு வைக்காதீங்கன்னு சொல்லி, இது பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ங்க. நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், கொஞ்சம் வயோதிகமாயிட்டு அவங்களிடத்துல அந்த பலம் இல்லை, அந்த ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்லை அவங்க கிட்ட, ஆட்டோமேட்டிக்கா குழந்தை நல்ல ஸ்டேபிள் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க, கேட்கவே தேவையில்லை. அவங்க இரண்டாம் முகமாக நடத்தப்படுகிறார்கள், இரண்டாம் தரமாக நடத்தப்படுகிறார்கள். அதை குர்ஆன் தண்டிக்கிறதே. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, ஒரு பேச்சு நடந்து கொண்டு இருக்கும்போது வாப்பா வந்துட்டாங்கன்னா வாப்பா வாங்க வாப்பான்னு கண்ணியமா கூட்டு உட்கார வைங்க, அது பரக்கத்தை உங்களுக்கு தரும். ஒரு உம்மா வந்துட்டாங்கன்னு சொன்னா உம்மாவை கண்ணியமாக அழைத்து அவங்களை கண்ணியப்படுத்துங்கள், அது உங்களுக்கு பரக்கத்தை தரும். வஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, உங்களால் இயன்றவரை பணிவுடன் அவங்களுக்கு நடந்து கொள்ளுங்க. ஆமா, நம்முடைய வயதில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வல்லமையில் நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார செருக்கில் அவர்களிடத்தில் கடுகடுப்பாக நடந்து கொள்வதற்கு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஏராளமான படிப்பினைகள் ஹஜ்ரத் சையதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு தாயினுடைய கண்ணியத்தை பேணி பாதுகாத்து வளர்த்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு கண்ணியம் மிகுந்த ஒரு 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 சிறந்த தாபியாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை அவங்க பெரிய சீரவிங்க ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா யாருன்னு சொன்னா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன். அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தா வாழ்க்கை உள்ள இஹ்லாஸ் தான், இறைவனுக்காக தான். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, அவங்கள என்ன செய்வாங்கன்னா, இரவுல செல்வமுடைய மனிதராக இருந்தார்கள். தனது தோளில் அந்த அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை எல்லாத்தையும் தன் தோல்ல சொந்தமா சுமந்து கொண்டு இரவில் மதீனாவில் உள்ள ஏழை மக்களுக்கும் அனாதை மக்களுக்கும் யாருக்கும் தெரியாம நைட்ல கொண்டு ஒரு வீட்லயா போய் சாப்பாடு வச்சுட்டு வருவாங்க. சாப்பாடையும் அவங்களுக்கு பானங்களையும் வச்சு கொண்டு வருவாங்க. யாருக்கும் தெரியாது இது யாரு செய்கிறாங்கிறது, யாருக்கும் தெரியாது. அவங்க நினைச்சா எத்தனையோ காதிம்கள் அவங்க வச்சுக்கலாம், ஒரு பணியாளை வைத்துக் கொள்ளலாம். அவங்க என்ன நினைச்சாங்க, இது அல்லாஹ்வுக்காக நாம் செய்கிறோம், இந்த காரியத்தை யாரும் தெரியக்கூடாது, எனக்கும் அல்லாஹ்வுக்கும். அப்படிப்பட்ட சீரேவியான மனுஷன். அவங்க வஃபாத்தாயிடுறாங்க. வஃபாத்தாகி இருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் அவங்களோட தஃபன் கஃபன் செய்யறதுக்காண்டி பார்க்கும்போது பார்க்குறாங்க, தோல்ல கடுமையான கருப்பு அடையாளம் காய்ச்சி போய் இருக்குது. அப்பதான் மக்களுக்கு விளங்கிச்சு, அந்த இரவில் தான தர்மம் செய்து கொண்டிருந்தாலே இந்த மனிதர் தான், அதனாலதான் இப்படி காட்சி வந்திருக்குது சொல்லிட்டு சொல்றாங்க. சரித்திரத்தில் எழுதுறாங்க, அவங்க மரணித்ததோடு மதீனாவில் அந்த மறைமுக தானமும் நின்று விட்டதுன்னு எழுதுறாங்க. இப்படிப்பட்ட சீரேவி செய்தனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்க்கை முழுக்க இஹ்லாஸா வாழ்ந்தவங்க. அவங்க கிட்ட ஒரு மனுஷன் வந்து கேட்கிறாரு, நீ இவ்வளவு பெரிய சீரேவியா இருக்கிறிய, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது, உங்களுடைய நானா, அதாவது உங்களுடைய அப்பா தாத்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்பளுக்கென்று அப்படியே பின்பற்றுறீங்களே. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய வழக்கப்படி ஒரு சகல்ல தாயும் மகனும் சேர்ந்து சாப்பிடுற வழக்கம் இருக்குதே, அதை மட்டும் ஒரு நாளும் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்களே. அம்மாவோட சேர்ந்து சாப்பிடணுமா இல்லையா? சாப்பிடணும்னு சொன்னா அவங்க அழுதுகிட்டே சொன்னாங்களாம், எனக்கும் ஆசை இருக்குதான் செய்து, ஆனால் இந்த எனக்காக தனது வாழ்க்கையை முழுமையாக தியாகம் செய்திருக்கக்கூடிய அம்மா, ஒருவேளை நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உணவு பிடிச்சிருக்கும், என்னுடைய வேகத்தினாலோ அதை நான் எடுத்துட்டு அப்பவும் அவங்களை தியாகம் செய்ய வைக்கணுமா, அவங்க நிம்மதியா சாப்பிடட்டுமே, அவங்களுக்கு விரும்பியே சாப்பிடட்டுமே, நான் அந்த காரணத்துக்காக தான் அவங்களோட சாப்பிடாம இருக்கிறேன்னு சொன்னான். எந்த அளவுக்கு நுட்பமான ஒரு யோசனை பாருங்க.
நாம் அறிந்தும் அறியாமலும் அவங்களை நாம் நோவினைப்படுத்தி விடக்கூடாது. அன்பியானவர்களே, இதுதான் தாய், இதுதான் தந்தை. அவர்களினுடைய அந்த ரஹ்மத்தை நாம் கட்டி பிடித்து கொண்டோம் என்றால் நம்முடைய குழந்தை நம்ம எப்படி பார்க்கும். இதெல்லாம் நீங்க பிராக்டிக்கலா உங்க குழந்தைக்கு நீங்க படிச்சு கொடுக்குறீங்க. அந்த தாய்க்கும் தந்தைக்கும் முன்னால் அனைத்தும் அர்ப்பணம்ங்கிற ஒரு நிலை உங்களுக்கு வரணும். செய்தினா உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு சஹாபி, இளம் சஹாபி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது அந்த சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவோட காலகட்டத்தை சொல்றாங்க. ஒரு முறை அந்த அம்மா அவங்களுக்கு தோட்ட துறவுலாம் இருந்துச்சு. அந்த துறவுல அந்த டைம்ல ஒரு பேரிச்சம்பழம் மரத்தை நாம அதை குட்டுதான்னு சொன்னா 1000 தினம் கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து கொண்டிருக்கிற டைம்ல திடீர்னு போவாரு, அந்த மரத்தை வெட்டிடுவாரு. வெட்டிட்டு அங்க உள்ள நடுவில் இருக்கக்கூடிய அந்த குருத்து இருக்கும் இல்லையா, அதை எடுத்து தாய்க்கு கொடுப்பாங்களாம். அப்போ அவங்க நண்பர்கள்லாம் கேட்பாங்களாம், என்னப்பா இப்படி செஞ்சுட்டியே, 1000 திரம்னா சும்மா அதனால பெரிய பணம், அது பெரிய பணம் கிடைக்க வேண்டிய வருமானத்தை நீ தடுத்து விட்டாயே என்று சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, எனது வாழ்க்கை, எனது ஹயாத்தில் எங்க அம்மா என்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டு அதை அவர்களுக்கு நான் கொடுக்க முடியும் என்று இருந்தால் அதை முழுமையாக கொடுத்து விடுவேன் என்று சொன்னார். இதுதான் உண்மையான பிர்ருல் வாலிதைன். அதாவது தங்கள் பெற்றோர்களை நாம் அனுசரித்து நடக்கிறது, கண்ணியமா நடக்கிறதுன்னா என்னங்க, இந்த மாதிரி தான் நாம் இருக்கக்கூடிய அனைத்தும் அர்ப்பணம் யாருக்கு, நமது பெற்றோர்களுக்கு என்கிற எண்ணத்துல வாழணும். சரிங்களா? ஹசன் அல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல கேட்கப்பட்டுச்சு, மா அல் பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு கண்ணியமாக இருக்கிறது, உங்களுக்கு கடமையோடு இருக்கிறதுங்கிறதுனா என்ன? சிம்பிளா 2 லைன்ல சொன்னாங்க. என்ன தெரியுமா? அன் தபுதல லஹுமா மா மலக்த, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்தையும் அவர்களுக்காக செலவழிக்கிறதுக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம மனநிலையை உருவாக்கி வச்சுக்கணும். அதுதான். அடுத்தது வான் துத்தியாகுமா ஃபீமா அமராக்க, அவங்க நன்மை, அதாவது தீமையின் பக்கம் ஏவாத வரை அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து கட்டளைகளையும் அப்படியே ஏற்று நடக்க வேண்டும். இதுதான் பிர்ருல் வாலிதைன் சொல்லிட்டு ஹஸன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்விற்காகவே வாழ்ந்த மிகப்பெரும் ஒரு தாபி. அவங்க யாருக்கும் பயப்படுறது இல்லை. அவங்க யார் என்ன தப்பு செஞ்சாலும் கரெக்டா நேருக்கு நேரா பேசக்கூடியவங்க. ஒரு முறை என்ன நடக்குதுன்னா, அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர், அவன் என்னமோ தப்பு பண்ணிடுவான் மிஸ்டர்ல. ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு டைரக்டா அதை ரெஃப்யூட் பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க நீ செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அவனுக்கு இழுக்கா போய் அவரை இங்கே கூட்டுவாங்க. எனக்கு எதிராக அவர் பேசுறாரு, அவரை நான் சிறை சேதம் செய்ய போறேன், அவரை கொலை செய்ய போறேன்னு சொல்லுவாங்க. எல்லா அந்த பணியாற்று காவலாளிகள் எல்லாம் ஹசன் பஸ்ரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கூட்டு வராங்க. அவங்கள ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கூப்பிடுறாரு, அவருடைய அவைக்கு கூப்பிடுறாரு, நீங்க வாங்க கூப்பிடுறாரு. இந்த சூழ்நிலையில் ஒரு மனிதன் எப்படி பயந்து இருக்க வேண்டும்? வந்தாங்க. வந்தன்னு சொன்னா ஒரு சிங்கத்தை மாதிரி அந்த அவையில் நுழைகிறார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எழுந்து விடுகிறார். எழுந்துக்கலாம். அப்போ அந்த காவலாளிலாம் கேட்பாங்க, இதற்காக எழுது. அவங்க என்ன செய்யும் தெரியாம அவங்கள அவருடைய அவையில உட்கார வச்சு, யாருடைய அவையில, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அந்த சீட்ல உட்கார வச்சு அவருக்கு அழகிய உணவுகளை வரவழைத்து வணங்கி நல்ல அழகிய நறுமணங்களை அவருக்கு தாடியில பூசி விட்டுட்டு, யார் சொல்லுவாங்கன்னா, யா இமாம் அல்ல இம்மா, இமாம்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த இமாமே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அங்க உள்ள பணியாளர்களுக்கு காவலாளிகளுக்கு ஒன்றும் புரியாது, என்ன நடக்கிறதே தெரியல. அப்போ அந்த மீட்டிங் முடியும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் செய்தனா ஹசன் பஸ்ரி நாயகத்தை வெளியே கோட்டை விட்டு வெளியே விட்டுட்டு உள்ள போகும்போது காவலாளி பிடிச்சி கேட்பார், என்ன நடந்துச்சு ஹசன் பஸ்ரி அவர்களே, உங்களை எதற்காக கொண்டு வரப்பட்டதோ அது இங்க நடக்கல, என்ன நடந்துச்சு ஆண்டு கூட்டவுடனே அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் ஏதாவது ஒரு செய்தி வந்தேன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மையான ஆட்சி அதிகாரம் யார் இடத்தில் இருக்கிறதோ அவன் என்னிடத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு துஆவை சொல்லி கொடுப்பாங்க. அல்லாஹும்ம இன்ன ஃபீ தத்பீரிக மா யுக்னி அனில் ஹியர் வ ஃபீ கரமிக மா ஃபௌகல் அமல்
வஃபி அஃபீகமா யம்ஹுஸ்ஸலன் சொல்லக்கூடிய ஒரு 3 வரி இருக்கக்கூடிய ஒரு துஆ. அந்த துஆல அர்த்தம் என்னன்னு சொன்னா, யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய அரசாட்சி எல்லாம் உனது கையில் தான் இருக்குது. அந்த அரசாட்சிக்கு முன்னால் எந்த அரசர்களும் எனக்கு தீங்கிழைக்க முடியாது. நீ தான் உண்மையான அரசன், நான் உனக்கான ஹக்கை சொல்கிறேன் என்ற ஒரு துஆவை ஓதினேன். அல்லாஹ் அவனுடைய கல்வில என் மீது மரியாதையை போட்டு விட்டான்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஹசன் பஸ்ரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உம்மா வாப்பா என்ன கட்டளையிடுகிறார்களோ அதை அப்படியே செய்து விடுங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை அவர்களுக்காக செலவழிப்பதற்கு நீங்கள் சித்தமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தருகின்றார்கள் என்றார். எல்லா விதமான பாவத்திற்கும் பரிகாரம் தாய் தந்தைகளிடத்தில் கண்ணியமா நடக்கிறது, அவங்களுக்கு கடமையோட போல நடக்கிறது. சரி, நான் இப்னு அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒரு மனிதர் வருவார், நான் ஒரு பெரும்பாவம் செஞ்சிட்டேன். பெரும்பாவமா? என்னப்பா செஞ்சேன் நீ பெரும்பாவம்? நான் ஒரு கொலை செஞ்சிட்டேன் இப்னு அப்பாஸ் நாயகமே, எனக்கு ஏதாச்சும் பாவம் மன்னிப்பு உண்டான்னு கேட்பாங்க. அப்பா இப்னு அப்பாஸ் நாயகம் கேட்பாங்கன்னா, அவங்க உம்மா ஹயாத்தா இருக்கிறாங்களா ஆன்னு கேட்பாங்க. அந்த மையம் சொல்வார், இல்லையே உம்மா ஹயாத்தா இல்லையே, வஃபாத் ஆயிட்டாங்களே ஆன்னு சொன்னபோது, சரி பரவாயில்லை, நீங்கள் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இந்த பாவத்தை திருப்பி நீங்கள் செய்யக்கூடாது மாட்டேன்னு சொல்லிட்டு இறைவனிடத்துல உறுதி எடுத்து இஸ்திக்ஃபார் அதிகம் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. இப்னு அப்பாஸ் நாயகத்தினுடைய மாணவர் வருவாங்க, கேட்பாங்க, நாயகமே அவர் இப்படி கேட்டாரு, நான் பெரும்பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு இருக்குதான்னு கேட்டாரு, கொலை செய்து விட்டேன் பாவ மன்னிப்பு இருக்குதான்னு கேட்டாரு. நீங்க டைரக்டா பதில சொல்லாம உம்மா ஹயாத்தா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்களே, அது காரணம் என்ன ஆன்னு கேட்டபோது அவங்க சொன்ன பதில் சுப்ஹானல்லாஹ், ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகின்றது. சையதுனா புகாரி இமாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், லா அஅலமு அமலன், நான் ஒரு அமலை இந்த உலகத்தில் பார்க்கவில்லை, இறைவனிடத்தில் அக்ரபு இலல்லாஹி அஸ்ஸ வஜல் மின் பிர்ரில் வாலிதா, தன்னுடைய தாயாருக்கு கடமையுணர்வுடன் அவர்களுக்கு பணிவிடை செய்வதை விட ஒரு நெருக்கமான அமலை இறைவனிடத்தில் வேறு எந்த ஒன்றையும் நாம் பார்க்கலன்னு சொன்னார். அருமையானவர்களே, இதுதான் நமக்கு நம்முடைய சஹாபிகளும் தாபிஈன்களும் நமக்கு படித்து தந்திருக்கக்கூடிய அழகிய நடைமுறை. அப்புறம் இந்த உலகத்துல யார் யார் எப்படி நடக்க வேண்டும், யாரிடத்திலே நாம் கண்ணியமாக நடக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். 4 பேருக்கு நம்ம ரொம்ப கண்ணியமா நடக்கணும் இந்த உலகத்துல. முஸ்னத் அப்துல் ரஸாக் என்ற கிதாபில் பதிவு செய்யப்படுகிறது, முதல் ஆலிம், இறைவனுக்காக மார்க்கம் படித்து இஹ்லாஸான முறையில் ஹித்மத் செய்யக்கூடிய ஒரு ஆலிமை நீங்க பார்க்குறீங்களா, அவங்களுக்கு மார்க்கத்திற்காக அவரை நீங்கள் மதிப்புடன் நடத்துங்கள். முதல் அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவான். 2வது ருஷைபா, ஒரு மனிதரை நீங்க பார்க்குறீங்க, பார்த்த உடனே தெரியுது அவருடைய வயோதிகம் உங்களுக்கு தெரியுது, ஒரு வயதால் மூத்தவர், அவருடைய நரைமுடி இருக்கிறது, அதை நீங்க பார்த்தீங்கன்னா அதற்காகவும் அவர்களுக்கு மதிப்பளிங்கள். ஏனென்றால் அவர் வயதால் மூத்தவர், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். 3வது சுல்தான், உங்களை அரசாட்சி செய்யக்கூடிய அரசன் வந்தால் அவருக்கு நீங்கள் கண்ணியம் அளிக்க வேண்டும், அது இறைவனுடைய கட்டளை. 4வது அந்த வரிசையில் சொல்வது அல் வாலித், உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னா, இப்போ அதாவது மாடர்ன் ஏஜஸ்ல வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல தந்தையை நாம் எப்படி ட்ரீட் பண்றோங்கிறது நமக்கு தெரியல. அனாதை இல்லங்கள் கூட இருக்கிறது, அதே போன்று முதியோர் இல்லங்களும் கூட இருக்கிறது. நமக்கெல்லாம் பேடனா போச்சு. நஅூதுபில்லா, முஸ்லிம் சமூகத்தில் அது மிகவும் குறைவு என்பது நாம் எல்லாம் இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் என்பதற்கு சமம், அதற்குண்டான அடையாளம். அருமையானவர்களை எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ்ல சொல்றாங்கன்னு சொன்னா, தனது தந்தையை பெயர் சொல்லி அழைப்பதை கூட இறைவன் விரும்புவதில்லை. நஅூதுபில்லா, நஅூதுபில்லா, அவங்களை ரொம்ப கண்ணியப்படுத்தணும். தந்தையோடு நீங்கள் சேர்ந்து நடந்து செல்கின்றீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் நடந்து போகக்கூடாது, அவங்களதான் கண்ணியப்படுத்தணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தந்தையினுடைய நண்பர் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் கூட தந்தைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும், தோழப்பாக்கம் கொடுக்கணும். இதுதான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு படித்து தருகின்றது. இந்த மாதிரி தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்தது மூலமா நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்லுது. மிக நீண்ட ஹதீஸ்.
3 பேர் ஒரு பிரயாணத்துல போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு குகைக்குள்ள நுழைவாங்க. ஒரு பாறை அடைச்சிடும். அந்த பாறை விலகாது. ஒரு மனிதனும் அவனுடைய இபாதத்துகளை சொல்லி எல்லாரிடத்திலே முறையிடுவான், யா அல்லாஹ் அதை செஞ்ச எனது பாறை விளக்க. ஆனால் ஒரு மனிதர் சொல்வார், யா அல்லாஹ் எனது தாய்க்கு நான் பணிவிடை செய்தேன், எனது தாய்க்கு நான் பணிவிடை செய்தேனே, அந்த இபாதத்தை உன்னிடத்திலே நான் வசீலாவாக கேட்கிறேன் ரப்பே, இந்த பிரச்சனையில் இருந்து என்னை நீக்கிவிடு என்று கேட்பார். பாறை நகர்ந்தது என்ற செய்தி ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றன. இதனுடைய விளக்க உரையில் எழுதுறாங்க, நம்மால் தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை என்று இருக்கும் என்று இருந்தால், ஏதாவது வியாபாரத்தில் வந்துடலாம், முன்ன பின்ன யாரையா நம்பி எதையாவது கொடுத்துடலாம், நம்மளுடைய சரக்கு கொடுத்துருப்போம், பணம் வராமல் கடுமையான முடையாக இருக்கும், சிரமப்பட்டு கொண்டு இருப்போம், அது இன்னொருவருடைய பணமாகவோ இன்னொருடைய பொருளாகவோ இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சலில் இருக்கும் போதே தனது தாய்க்கு செய்த பணிவிடையை இறைவனிடத்திலே முன்னிறுத்தி நீங்கள் கேட்டால் அல்லாஹ் அப்படிப்பட்ட சிரமமான சூழ்நிலைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை அளிக்கின்றான் என்ற செய்தி இந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது. அடுத்து மிகப்பெரிய முக்கியம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆவை தவிர்த்து அல்லாஹ்வினால் கலா செய்யப்பட்டு வைத்திருக்கிறது, அதை வேற எதுவும் மாற்ற முடியாது. அல்லாஹ்கிட்ட நம்ம எப்படி துஆ கேட்கிறோம் எப்படின்னா, நம்ம இந்த ஃபஜ்ர்ல வக்தினா ரப்பனா ஷர்ரமா கலைத்துன்னு சொல்லி நம்ம ஓதுவோம். துஆ குனூத்துடைய துஆக்கள்ல ஓதுவோம். ஷாஃபி மதஹ்புடைய பள்ளிகள்ல ஓதுவாங்க குனூத்துடைய துஆ. யா அல்லாஹ், ஒருவேளை எனதுடைய கலா கதிரில் எனக்கு ஏதாவது தீங்கு நீங்க எழுதியிருந்ததுன்னு சொன்னா நீ என்னை அதை விட்டு மாற்றி தந்துறேன் நான் சொல்லிட்டு அந்த துவாவை கேட்போம். அப்படிப்பட்ட துவாவை கேட்கணும். அதுக்கு ஒரு துவா இருக்குது, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக லுத்ஃப ஃபீமா ஜரத் பிஹில் மகாதீர். அல்லாஹ், எந்த ஒரு கலா கதிர் எனக்கு எழுதியிருக்கிறதோ அதில் உன்னுடைய லுத்ஃபை தந்துரு, ஒரு மிருதுவான தன்மையை தந்துரு, எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் மாத்திரு சொன்னோம். அப்போ நம்முடைய கலாவை மாற்றணுமா, அது துவானால தான் முடியும். சொல்றாங்க, வலா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பிர். வாழ்க்கையில யாருக்கு தான் அதிகமான காலங்கள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்காது. நல்ல ஆஃபியத்துடன், நல்ல ஆரோக்கியத்துடன், நல்ல சம்பத்துடன், பரக்கத்துடன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசை மனிதனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஆசை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பரக்கத்து வழங்கப்பட வேண்டுமா, உன் தாய் தந்தையினுடைய விஷயத்தில் அதிகம் கடமையாற்றக்கூடியவனாக நீ இரு. அதன் மூலமாக அல்லாஹ் ஒரு வாழ்க்கையில் நீண்ட ஆரோக்கியமான ஆயுளை தருகிறார். அந்த ஆயுளில் நிம்மதியாக இருப்பாய், பரக்கத்துடன் இருப்பாய் என்ற ஒரு செய்தி இந்த ஹதீஸினுடைய விளக்க உரையில் எழுதப்படுகின்றது. அருமையானவர்களே, இது நாம் நமது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்த செய்திகள். இன்னொரு செய்தி இருக்குது, அது என்னன்னா, நாம அதாவது பெற்றோர்களாக நம் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சில கடப்பாடுகள் இருக்கு. உலகத்துல நீங்க மிகப்பெரிய அறிஞர் பெருமக்களாக நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. இமாமுனா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையதுனா அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா புகாரி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த வரிசையில் இமாமுனா திர்மிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். மிக அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்ததின் காரணத்தினால் தனது குழந்தைகளை இந்த உலகம் மதிக்கக்கூடிய மகாபெரும் தலைவர்களாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க இவ்வளவு பெரிய சீதேவியாக இந்த உலகத்திலே பரிணமிக்கிறார்கள். இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் மார்க்கத்தை அவர்களை பின்பற்றிய மக்கள் இமாம்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் தான் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. ஹனஃபி மதஹபினுடைய ஸ்தாபகர், இந்த பள்ளியும் கூட ஹனஃபி மதஹபின் உள்ளது. அவனை இந்த தொழுவக்கூடிய எல்லா இருக்கும் அவங்க எழுதி வைத்த மசாயில தான் நம்ம தொழுவிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கபூலியத்தை, ஒரு ஏற்பை எல்லாம் இந்த உலகத்துல அபூ ஹனீஃபா இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றான் என்றால் அதுக்குண்டான அடிப்படை காரணம் என்ன? சரித்திரங்களிலே சொல்லப்படுகின்றது. ஒரு முறை சையதுனா சாபித் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்,
சாபித் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா யாரு? அபூ ஹனீஃபா இமாமுடைய வாப்பா. ஒரு முறை அவங்க ஏழ்மையில் இருந்தாங்க, கடுமையான பசி, உணவு அருந்துவதற்கு ஒன்றும் இல்லை வீட்டுல. வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. அங்க ஒரு தோட்டம் இருக்குது. தோட்டத்துல ஒரே ஆப்பிள் மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம். அது ஒரு மரத்தினுடைய ஒரு கிளை அந்த தோட்ட சுவருக்கு வெளியே இருக்குது. அதுல பழுத்த ஆப்பிள் பழம் இருக்குது. இந்த சாபித் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா பசியினுடைய அந்த அகோர பிடியில் அந்த ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பசி போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறோன்னே மன உறுத்தல், மனசாட்சி அவர்களிடத்திலே கேட்கிறது, சாபித் இப்னு நுஅமான், நீங்கள் இந்த தோட்டக்காரரிடத்தினுடைய அனுமதி இல்லாமல் அந்த பழத்தை தின்று விட்டீர்களே, அது ஹலால் இல்லையே, ஹலால் இல்லாத ஒரு உணவு உங்கள் உடலிலே சென்றிருக்கிறதே என்று ஒரு மன உறுத்தல், கடுமையான உறுத்தலுக்கு உட்பட்டு அதை தாங்க முடியாமல் திருப்பி வந்து அந்த மனுஷன் வந்து வீட்டு விட்டு வெளியே வந்து அந்த தோட்டக்காரரை சந்திக்க வர்றாங்க. தோட்டக்காரரை சந்திக்க வந்தா தோட்டக்காரத்தை வந்து சொல்றாங்க, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு பசியாக இருந்துச்சு, உங்கள் தோட்டத்தில் இருந்து ஒரு பழம் வெளியே இருந்து அதை எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு எல்லா ரசூலுக்கு வந்து பொறுத்து தாங்கலை அப்படின்னு சொல்லுங்க. அந்த மனுஷன் இவரை பார்த்துட்டு, என்னன்னா ஒரு பழம் ஆப்பிள் பழத்தை தின்றதுக்கு வீட்டில் போயிட்டு திருப்பி வந்து எங்கிட்ட வந்து பொறுப்பு தேட வந்துக்கிறாரா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. லோகர்ல வந்த மனுஷன் அசர் வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க, எல்லாம் எனக்கு மன்னிப்பு வேணுமே. சாபித் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா, இமாம் அபூ ஹனீஃபாவுடைய தந்தை ரலியல்லாஹு தஆலா, அப்போ எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேணுமே, நான் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அசர்ல பார்த்த அந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதரா அப்படின்ட்டு, சரிப்பா அவன் மன்னிக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, மன்னிப்பு கிடைச்சிருச்சே, அல்லாஹ்விடத்தில் இருந்து எனக்கு மன்னிப்பு கிடைத்து விடுமே. நன்றான பாடம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய பொருளை அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பருக்கையானாலும் நாம் சாப்பிட்டு விடுவோம் என்றால் அல்லாஹ் என்னத்தை வேணாலும் மன்னிச்சிருவான், பெரும்பாவத்தையே கூட மன்னிச்சிருவான். ஆனா இந்த பாவத்தை அவர் மன்னிக்காத வரை உங்களுக்கு மன்னிப்பு இல்லை. அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, ஒரு மனிதனுடைய ரத்தம் அவர் நம்ம உடலால் துன்புறுத்தி விடக்கூடாது. அவருடைய மரியாதை, மான மரியாதை விஷயத்துல நமக்கு சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப வல்லமையா இருப்போம், ரொம்ப அத்தாரிட்டியா இருப்போம். அந்த டைம்ல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும், பணியாளாக இருப்பார், அவரை கண்ணியக்குறைவாக நீங்கள் பேசி விடுவாதீர்கள். அவர்களுக்கு நீங்கள் சம்பளம் வழங்கலாம், அவருடைய கண்ணியத்திற்கு நீங்கள் வழங்கவில்லை. அதே மாதிரி அவருடைய பொருள் ஒரு பருக்கனாலும் சரி, அவருக்கு பாதகம் செய்து விட்டால் அதை அவர் மன்னிக்காத வரை இறைவன் மன்னிப்பதில்லை. அதான் பாடம் இங்க. அந்த மனுஷன் அவர் அப்போ அவனுக்கு ஒரு கண்டிஷன் போட்டு நீ மன்னிச்சிடலாம் அது ரொம்ப சந்தோஷமாயிட்டு. சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல, சந்தோஷம் கொஞ்ச நேரம் நீடிக்கல. கண்டிஷன் என்னன்னு அந்த மனுஷன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு ஒரு பெண் இருக்குது, அந்த பெண் ஒரு குருடு, அந்த பெண் ஒரு செவிடு, அந்த பெண் ஒரு நடக்க முடியாத முடம், அந்த பெண் ஒரு ஊமை, அந்த பெண்ணை வந்து எனக்கு மகள் இருக்குது, அந்த மகளை அவனுக்கு நான் திருமணம் முடித்து வைக்கிறேன், அதை ஒத்துக்கிட்டான்னு சொன்னா அவனை நான் மன்னித்துடுறேன் சொல்லி சொன்னான். திருப்பியும் பேர் இடி, ஒரு வாலிப வயசுக்காரர், இவ்வளவு சோகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் நாம் அகப்பட்டு விட்டோமே, ஒரு ஹராம சாப்பிட்டதுக்கு காரணம் ரொம்ப மனசு வருத்தியதான், வேற வழி இல்லை. அவன் மனசு சொல்லுது அல்லாஹ் உன்னை மன்னித்து விடுவான் இருப்பான், அதை விட உனக்கு என்ன வேணும், சரின்னு சொல்லு. நான் சொல்லி சரின்னு சொல்லிட்டேன். கல்யாணம் நடந்து முடியுது. தனி அறையில் கணவர் அந்த மாமனார் வந்து கணவரை போட்டு, உங்க மனைவி உலகத்தான் இருக்கிறாங்க, நீங்க பாருங்கன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், மிகவும் வடிவான அழகான எந்த விதமான குறையும் இல்லாத ஒரு பெண்மணி, அந்த தேசத்தில் இருந்த மிக அழகிய பெண்களில் ஒருவர் இருக்கிறாங்க, நல்ல வடிவான பெண்மணியாக இருக்கிறாங்க, எந்த குறையும் இல்லை. இவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார், என்ன நடக்குதுன்னு தெரியலையே, ஏன் அந்த மனிதர் அப்படி சொன்னாரப்போ அப்படின்னு சொல்றாரு. இவர் சிந்திக்கிறத அந்த பெண்மணி புரிஞ்சுட்டு சொன்னாங்க, ஆமா எங்க அப்பா வந்து என்னை குறித்து குருடுன்னு சொன்னாங்க, எனது வாழ்க்கையை நான் ஹராமை பார்த்ததில்லை, அந்த விஷயத்துல நான் குருடு. நான் ஊமைன்னு சொன்னாங்க, நான் ஹராம பேசினதே இல்லை, அந்த விஷயத்தில் நான் ஊமை.
நான் ஹராம கேட்டதே இல்லை, அந்த விஷயத்தில் நான் செவிடு. ஹராம் பக்கம் நான் போனதே இல்லை, அந்த விஷயத்தில் நான் முடம். அதனால வாப்பா அப்படி சொன்னாங்க, வாழ்க்கையில ஒரு ஹலாலான, ஒரு சீரேவியான, ஒரு முத்தட்டியான ஒரு மனிதர் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்பதில் எனது தந்தையார் மிகவும் கவனமாக இருந்தார்கள். நீங்க ஒரு ஆப்பிள் பழத்தை பசியின் காரணத்திலாக தின்றதற்காக இத்தனை அங்கலாய்த்துக் கொண்டீர்களே, இத்தனை சந்தோஷம் அடைந்து கொண்டீர்களே, நீங்கள் இறைவனுடைய விஷயத்தில் எத்தனை பொறுப்புமிக்கவர்களாக இருப்பீர்கள். எனவே உங்களை எனக்கு கணவராக ஆக்கி தர வேண்டும் எனக்கு வாப்பா அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, திருமணம் நடந்து முடிந்தது அல்லவா? அந்த 2 தம்பதியர்களுக்கு பிறந்தவர்கள் சேர்ந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. இக்லாஸான வாழ்க்கையில் நாம் வாழ்ந்தால், இக்லாஸான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால், அந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலனாக அல்லாஹ் சீரடியான மக்களை நமக்கு தருவான். நீங்க நமக்கு குழந்தைகளை குறை சொல்லி வேலை இல்லை, நாம் முத்தகையாக அவர்களுக்கு காட்ட வேண்டும். தொழுகையாளியாக, கொடையாளியாக, அவருக்கு நல்ல ஒரு குணமுள்ள மிக்கவனாக, மன்னிப்பு குணம், ஈகை குணமுடையவர்களாக ஒரு தந்தையாக ஒரு தனது குழந்தைக்கு காட்டினீங்கன்னா அந்த குழந்தை அப்படிப்பட்ட ஒரு சீமானாக சீதேவியாக வளரும். சரி, அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா சரித்திரத்திலே மிகப்பெரிய ஒரு இமாமாக திகழக்கூடிய சையதுனா அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா, அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் தான். அவங்க இவ்வளவு எந்த அளவுக்கு அவங்க சீதேவின்னு சொன்னா, ஒரு வருஷமும் மக்களை ஹஜ்ஜிக்கு கூட்டு போவாங்களாம். அவங்க வீட்டு, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அவர் சொந்த காசை போட்டு மக்களுக்கு ஹஜ்ஜி கூட்டு போவாங்க. ஹஜ்ஜி கூட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு இடத்துல இறங்குறாங்க. நாளை காலையில் பயணத்தை தொடர வேண்டும், இரவு தங்குறாங்க. தங்கும் போகும்போது சாப்பாடுலாம் சொல்லி பார்க்கும் போது அவங்க கொண்டு வந்த ஒரு கோழி, அந்த குழுவில் இருந்த ஒரு மனுஷன் ஒரு கோழி கொண்டு வர்றாரு. அந்த கோழி இறந்து போச்சு. இறந்த கோழி சாப்பிடாமலே செய்யும், பக்கத்தில் உள்ள குப்பத்துக்கு தூக்கி போடுறாங்க. அங்க ஒரு பெண்மணி அந்த கோழி எடுத்து போச்சு. இது அப்துல்லா முபாரக் நாயின் பார்த்துட்டாங்க. உடனே பார்த்துட்டு அந்த பெண்மணி ஃபாலோ பண்ணி போய் கேட்டாங்க, அம்மா இது ஹராமானது இல்லையா, செத்ததை சாப்பிடக்கூடாது இல்லையா? நான் கேட்க போகும்போதே அந்த பெண்மணி சொன்னாங்களா, அழுது கொண்டே சொன்னார்களா, நானும் எனது குழந்தைகளும் உணவருந்தி 3 நாள் ஆகிவிட்டது, எங்களுக்கு இதை ஹலால்னு சொன்னாங்க. அப்போ உடனே அப்துல்லா முபாரக் ரொம்ப மனம் ஒழுகி போய் அழுதவர்களாக அந்த குழுவினுடைய பொறுப்புதாரிகளால கூட்டிங்க வாங்க, உணவு பானங்கள்லாம் இருந்தால் கொண்டு இந்த அம்மாவுக்கு கொடுங்க நான் சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, நாம அவங்களுடைய தேசம் மருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், மருவிலேருந்து இப்போ இங்கே வந்துட்டோம். திருப்பி மருவுக்கு போகிறதுக்கு நம்மகிட்ட மொத்தம் எவ்வளோ காசு இருக்குது? 1000 திர்ஹாம் இருக்குது, 1000 தீனார் இருக்குது. திருப்பி மருவுக்கு போகிறதுக்கு எவ்வளோ காசு செலவாகும்? 20 தீனார் செலவாகும். அப்போ அந்த 20 தீனாரை தனியாக எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு மீதி 980 தீனாரை இந்த அம்மாவுக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கொடுத்துட்டு சொல்லுவாங்க, அதுதாங்க முத்தகீன்களுடைய வாழ்க்கை. சொல்வார்கள், நாம் இவ்வளவு பெரிய குழு சேர்ந்து நம்ம ஹஜ்ஜிக்கு போறோமே, அதை விட சிறந்த அமல் நம்ம இப்போ செஞ்சுக்கிறோம் நான் சொன்னோம். சரி, அப்துல்லா இப்னு முபாரக், அப்படிப்பட்ட அப்துல்லா இப்னு முபாரக் நீங்க அவங்க மிகப்பெரிய போர் வீரர். ஒவ்வொரு சம்பவம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். போர் வீரர், அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சீரழித்தனம் எப்படி கிடைச்சது தெரியுமா? அவங்க வாப்பா, அதாவது தந்தையுடைய ரோல் இருக்குல்ல, தி பெஸ்ட் ரோல். நீங்க முத்தகீன்களாக வாழ்ந்தால் உங்க குழந்தை முத்தகியா இருக்கும். எல்லாம் அப்படி வீணா போக விட மாட்டான். அப்போ அப்துல்லா இப்னு முபாரக் நாயகத்தினுடைய வாப்பா முபாரக் அவங்க ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பல வருஷமா வேலை செய்யறாங்க. ஒரு நாள் தோட்டத்தினுடைய உரிமையாளர் வருவார், கொஞ்சம் திராட்சை பழம் கொண்டு வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவார். திராட்சை பழத்தை எடுத்து கொடுப்பாங்க. அந்த பழம் புளிக்கும், ஹாமிலா புளிச்சதாக இருக்கும். திருப்பி இன்னொரு பழம் எடுத்துவாங்க, இன்னொரு பஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துவாங்கன்னு சொல்லும்போது திருப்பி எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அதுவும் பிடிக்கும். அப்போ எங்கள் அப்பா இவ்வளோ நாள் இந்த தோட்டத்தில் இருக்கிறார், எது பிடிக்கும் எது இனிக்கும் கூட அவனுக்கு தெரியாதா நான் கேட்போம். எனக்கு எப்படி தெரியும்? இத்தனை வருஷம் இருக்கிறனே தவிர்த்து இந்த தோட்டத்தில் இருந்து ஒரு பருக்கை கூட நான் உண்டதில்லை. ஏன்னா எனக்கு அனுமதி தரவே இல்லை நான் சொல்லுவான். திடுக்கிட்டு போய் விடுவார் அந்த தோட்டத்தினுடைய அதிபதி. நான் உங்களுக்கு அனுமதி தந்துட்டேன், நீங்க எவ்வளவு நாள் சாப்பிடலாம். இவ்வளவு சீதேவியான மக்களா எனக்கு வேலையாளர்களாக இருக்கிறார்கள் என்ன நினைச்சு அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த மனிதருக்கு பிறந்த சீதேவி தான் அப்துல்லா இப்னு முபாரக். மிகப்பெரிய சூஃபி, மிகப்பெரிய ஃபத்தீ, மிகப்பெரிய போர் வீரர், மிகப்பெரிய கொடையாளி, மிகப்பெரிய வல்லமையும் பொறுமையும் மிகுந்த பணக்கார். எது இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சீதேவியான குழந்தையெல்லாம் ஏன் கொடுத்தான்? தந்தைகளினுடைய
சீதேவித்தனத்தினால் கொடுத்தான். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சீதேவித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ்வினுடைய அவனது ரசூலினுடைய கட்டளையை தனது வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து அவர்களுடைய நல்ல அருளை பெறக்கூடிய அன்பிற்கும் பாத்திரமான நல்லவர்களாக நாமும் வாழ்ந்து நமது குழந்தைகளையும் அல்லாஹ் அப்படி ஆக்கி தர வேண்டும். நமது குழந்தைகளுக்கு அழகிய நல்ல உதாரணங்களாக நமது வாழ்க்கை அமைய வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல நசீபை நமக்கு அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான இந்த மஸ்ஜிதினுடைய காரியங்களில் ஈடுபடக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவங்களுடைய எல்லா விதத்திலும் பரக்கத்து செய்ய வேண்டும் என்ற துஆவை இந்த இடத்திலே நாம் செய்து கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.